Good evening to all. I'm Bharati. சார் சொல்லியிருக்காரா சொன்னாரா நீ புதுசா எடுப்போன்னு கிளாஸ் மாடர்ன் இந்தியா வந்து தமிழ்நாடோட மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி ஏற்கனவே நீங்க படிச்சிருக்க விஷயம்தான். படிச்சிருக்கீங்க இல்லையா? தலைய ஆட்ட மாட்டேங்கிறீங்க. ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா தமிழ்நாடு ஹிஸ்டரி? கொஞ்சமா படிச்சிருக்கீங்களா? பிலிமினரி பார்ட்ல கொஞ்சமா படிச்சிருக்கலாம். நம்ம யூனிட் 8ல படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? தமிழ்நாடு ஹிஸ்டரி யூனிட் 8ல நல்லாவே படிச்சிருக்கணும். நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னா மெயின்ஸ் போறீங்கன்னா நல்லா படிச்சுட்டு வந்தவங்களா தான் இருக்க முடியும். ஆமா இல்லையா? நல்லா படிச்சிருந்தா தானே கான்பிடன்ஸ்ல நம்ம மெயின்ஸ் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி வருவோம். அடுத்த வருஷம் மெயின்ஸ்ல யாரும் நம்ம ப்ரிப்பேர் ஆக மாட்டோம். ஒன்னு 2 போக போறோம் இல்ல 2A போக போறோம். ரெண்டுக்குமே இந்த சிலபஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல சூஸ் பெஸ்ட் அதாவது அப்ஜெக்டிவ் டைப் எழுதுறதுக்கான ஒரு மெத்தட்ல போக போறோம் 2Aல. ஸோ 2Aவுக்கு நமக்கு 5 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் யூனிட்டா நமக்கு ஹிஸ்டரி வச்சிருக்காங்க. ஸ்பெசிபிக்கா தமிழ்நாடோட ஹிஸ்டரியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே நீங்க 2வா கொண்டு போகும்பொழுது டிஸ்கிரிப்டிவா எழுதும் பொழுது இந்தியன் ஹிஸ்டரி பிளஸ் தமிழ்நாடு ஹிஸ்டரி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வருதா சார்? கரெக்டா? கம்மியா இருக்கு இல்லையா? சிலபஸ் So 5 யூனிட்ஸ் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் 2A. இதெல்லாம் முன்னாடியே ஓரியன்டேஷன் தான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நம்ம எடுக்க போறது ஹிஸ்டரி பார்ட் மட்டும் நம்ம எடுக்க போறோம். இதே நீங்க 2க்கு வந்து அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இன்டர்வியூல டிஸ்கிரிப்டிவ் முன்னாடி இன்டர்வியூவா இருந்தது டிஸ்கிரிப்டிவ் போஸ்ட்டுக்கு நம்ம எழுதும் பொழுது 7 யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் யூனிட்டா ஹிஸ்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல இந்தியன் ஹிஸ்டரியும் இன்க்ளூட் ஆயிருக்கு. INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மாடர்ன் இந்தியாவோட பார்ட் பிளஸ் தமிழ்நாடுன்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு ஸ்பெசிபிக்கா தமிழ்நாடு எந்த யூனிட்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஒரு எக்கானமி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பெசிபிக்கா தமிழ்நாடு. ஜியோகிரபி எடுக்கிறீங்களா? தமிழ்நாடோட ஜியோகிரபி கேட்டிருக்காங்க. அப்ப 2A எழுதுறவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாடு பத்தி தெரியணும் அப்படிங்கறது அவங்க ரொம்ப எக்ஸாமினர் வந்து எதிர்பார்க்கறாங்க. சிலபஸ ஃப்ரேம் பண்ணிருக்க TNPSC அதை நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம எப்பயுமே பிலிமினரி படிக்கும் பொழுது தமிழ்நாட கம்மியா தான் படிச்சு போவோம். உண்மையா இல்லையா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டே எனக்கு காந்தி பத்தி கேட்டா தெரியும், நேரு பத்தி கேட்டா தெரியும், இல்ல எனக்கு சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் தெரியும், ஒத்துழையாமை இயக்கத்தை பத்தி என்னால சொல்ல முடியும், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் தெரியும். அப்படியே வரிசையா இயர் வைஸ் நான் 1857ல ஆரம்பிச்சா 1947ல நான் முடிப்பேன். ஆனா தமிழ்நாடு அப்படி முடிப்புமா? தமிழ்நாடும் 1857ல ஆரம்பிச்சு 1947 வரைக்கும் வரிசையா நமக்கு தெரியுமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். உங்களுக்குன்னு இல்லை, இது வரைக்கும் படிச்சுட்டு வந்த எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்கும். அதனால நம்ம மட்டும் இதுக்கு புதுசு கிடையாது. இந்த எக்ஸாம் எழுத போறவங்க எல்லாமே புதுசு. இதுல ஒருத்தர் யாரு காம்படிட்டரா வருவாங்கன்னா ஏற்கனவே குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்க வருவாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் தமிழ்நாட எக்ஸ்ட்ராவா படிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தமிழ்நாடு ஹிஸ்டரிய படிச்சிருப்பாங்களான்னா அது கொஸ்டின் மார்க் தான். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அங்க பார்க்கும்போது தமிழ்நாடு படிச்சிருப்பாங்க, தமிழ்நாடு ஜியோகிரபி படிச்சிருப்பாங்க. குவாலிட்டி படிக்கும்போது கொஞ்சம் ஸ்டேட் லெவல்ல இறங்கி படிச்சிருப்போம்.
ஆனா இந்த பார்ட் அப்படின்னு வரும்பொழுது இவ்வளோ எலாபரேட்டா தமிழ்நாடு 5 யூனிட் படிச்சிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ எவ்ரிதிங், அதாவது நியூ ஃபார் எவ்ரி ஒன். இந்த ஏரியால எல்லாருமே கொஞ்சமா படிச்சிருக்கோம். இனிமே நம்ம எலாபரேட்டிவா ரொம்ப டீடைலா வந்து தமிழ்நாடு ஜியோகிராஃபியை கொண்டு போறோம். சும்மா ஒரு கிளான்ஸ் நம்ம சிலபஸை பாத்துருவோம். என்ன இருக்குன்னு பாத்துருக்கீங்களா? நீங்க ஏற்கனவே சிலபஸ பாத்துட்டு வந்தீங்களா? நீங்க தமிழ்நாடு ஹிஸ்டரி கிளாஸ் தெரியுமா? தெரியும் இல்லையா? சிலபஸ் பாத்துட்டு வந்தீங்களா? இல்ல இப்பதான் பார்க்க போறோமா? ரொம்ப மதியானம் கிளாஸ் அட்டன் பண்ணதுனால தூக்கம் வருதா? இல்ல டயர்டா இருக்கா? சவுண்டா ஆன்சர் பண்ணலாம் இல்லையா? அப்பதான் இன்டராக்டிவா இருக்கும் செஷன். நான் மட்டும் பேசிட்டே இருந்தேன்னா அது ஹிஸ்டரி கிளாஸ் எப்படி இருக்கும்? தூங்கிடுவான். ஆனா இது ஏன்சியன்டோ மிடியோலோ இல்ல தூங்குறதுக்கு, மாடர்ன் இந்தியா அப்படிங்கறதுனால தூக்கம் கொஞ்சம் கம்மியா தான் வரும். நீங்களும் இன்டராக்டிவா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னும் என்ஜாய் பண்ணி கிளாஸ் வந்து படிக்க முடியும். ஒரு கதையா கேட்டுட்டு போயிடலாம். ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் மட்டும் நம்ம நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதை கதை ஃபர்ஸ்ட் தெரியணும். அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்க ஆன்சர் பண்றது தெரியும். நம்ம படிச்சதுதான் எக்ஸாம்ல வரும்னு சொல்ல முடியாது. நம்ம படிச்சதை வச்சுதான் எழுத போறோம். ஸோ அப்ப நமக்கு ஆன்சரை வந்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரை கொண்டுட்டு வர தெரியணும். அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா எதிர்பார்க்காத கேள்விகளை நம்ம கரெக்டா போட முடியும். எப்பயும் எதிர்பார்த்துட்டு நம்ம போக முடியாது இல்லையா? இது வரும்னு சொல்லிட்டு. இப்ப அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நீங்க போட முடியும். 100% நீ கரெக்டா போட்டு வந்தனா அப்படின்னு சொல்ல முடியுமா யாரும்? ஏதோ ஒரு சில கொஸ்டின் சொல்ல முடியும். சில கொஸ்டின் எனக்கு வந்து ரெண்டுமே ரைட்டு, ஆனா இத ஆன்சர் இது வந்து ரீசனா இருக்கணும் அவசியம் இல்லைன்னு நான் நினைப்பேன். இன்னொருத்தர் என்ன நினைப்பாங்க, இல்ல இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா டிஎன்பிசி என்ன நினைக்கிறாங்களோ அதான் ஆன்சர். அப்ப அவங்க இன் டீடைல் யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கரெக்டான அந்த ஆன்சர் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்டோரி தெரியும், அதோட பேக்ரவுண்ட் தெரியும், அப்ப அதுக்கான ரீசன் இதுதான் அப்படிங்கறதும் தெரியும். அப்ப கொஞ்சம் டீப்பா இறங்கி நம்ம படிக்கும் பொழுது ஒரு ஈஸியா இந்த கொஸ்டின்ஸை கிராக் பண்ணலாம். 20 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க போறாங்க. ஆனா 2 பார்ட் இதுலயே இருக்கு இல்லையா? தமிழ்நாடோட கல்ச்சர் அண்ட் சொசைட்டி இருக்கு. இப்போ 10 கொஸ்டின் ஹிஸ்டரியில இருந்து கேட்பாங்க. மீதி இருக்க 10 கொஸ்டின் எதுல இருந்து கேட்க போறாங்க? தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் சொசைட்டில இருந்து அதுவும் கேட்க போறாங்க. சோ அந்த பார்ட்டியும் நம்ம படிச்சுட்டோம்னா 8th யூனிட்டை கவர் பண்ணிட்டோம்னு அர்த்தம் இல்லையா? யூனிட் 8ல நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து படிக்க போறோம். மெயின்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிக்க போறோம். எந்த வித்தியாசமும் நமக்கு இல்ல, கொஞ்சம் டீட்டெயிலா படிக்க போறோம். பாருங்க தமிழ்நாடோட வரலாறு. ஸோ எங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ், டானிஷ் அண்ட் பிரெஞ்சு. ஐரோப்பியர்களோட வருகை இந்தியாவுக்கு நம்ம படிச்சிருப்போம். இந்தியால கேலிக்கட்ல வந்து இறங்கினாங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி போறோம். ஆனா இங்க நம்ம எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாட்டுல எந்தெந்த இடத்தெல்லாம் நம்ம போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப தமிழ்நாட்டுல எந்த இடத்த அவங்க டார்கெட் பண்ணாங்க? அப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையை டார்கெட் பண்ணிருக்கலாம். டானிஷ் வந்திருக்காங்க, தரங்கம்பாடி ஏரியா வந்து டார்கெட் பண்ணிருக்கலாம். ஸோ அப்ப கர்நாடிக் ஏரியாவை டார்கெட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப அந்த வார்லாம் எங்க நடந்தது? தமிழ்நாட்டுல முக்கியமா. இப்ப பாருங்க பெங்கால் பத்தி கொடுக்கவே இல்லை. அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன் தான் 3 வார் கொடுத்துருக்காங்க. இங்க ஆங்கிலோ பிரெஞ்சு கொடுத்துருக்காங்க, ஆங்கிலோ மைசூர் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலோ மராத்தா வார் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பெங்கால்ல நடந்துச்சு இல்லையா, நவாப் ஆஃப் பெங்கால், அது இங்க கொடுக்கல நமக்கு. ஆனா அதுவும் இதுக்குள்ள வரணும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 2க்கு படிக்கிறீங்கன்னா அதையும் பேட்டில் ஆஃப் பிளாசி பக்சர் படிக்கிறோம் இல்லையா, அதுவும் சேர்த்து நமக்கு வரணும். இங்க வந்து தமிழ்நாடு இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால நமக்கு ஆங்கில பிரெஞ்சு பாண்டிச்சேரி வந்துருது, பிரெஞ்சோட டாமினேட்டட் ஏரியா. அடுத்து மைசூர் வார், திப்பு சுல்தான் உள்ள வர்றாரு. நமக்கு சண்டை போட்ட இடமெல்லாம் அன்னைக்கு இருந்த ஒருங்கிணைந்த தமிழ்நாட நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோம். மராத்தாஸ் வாரும்போது எக்ஸ்க்ளூசிவா அங்க நம்ம போக வேணும். தமிழ்நாட்டுக்கு உள்ள வரல, ஆனா ஆங்கிலோ மராத்தா வாரம் நமக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மேல இருந்த பகுதிகளையும், அதாவது சவுத் இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மராத்தாஸ் வந்து மகாராஷ்டிரா ரீஜன்ல அவங்க ஆக்குபை பண்ணிருக்காங்க. பிளஸ் மராத்தாஸ் கொஞ்சம் சர்போஜி மன்னர்லாம் இருந்திருக்காங்க இல்லையா, தஞ்சாவூர் பகுதி ஆண்டதுனால நம்மளுக்கு மராத்தா வாசியும் கொஞ்சம் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப தமிழ்நாடு சார்ந்துல இது 3ஐயும் படிக்கணும். இந்த யூனிட் 2A எழுதுறோம். 2 எழுதும் போது 2ஐயும் சேர்த்து படிக்கணும். இங்க ரொம்பவுமே எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாடு படிக்கணும். வந்தவாசி போர் எப்ப நடந்தது, அடையார் வார் எங்க நடந்தது, ஆம்பூர் வார் யாருக்கும் நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல படிக்கணும். ஒரு தட்டுங்க, தூங்கக்கூடாது. தூக்கம் வந்துருச்சு, 2 லைனுக்கே தூங்குனீங்கன்னா எப்படி? நிறைய சாப்பிட்டீங்களா? சார் உங்க பேர் தான்
உங்களதான் உங்களே தெரியாத அளவுக்கு தூங்குறீங்களா? உங்க பேரு? சுகனேந்தா. தூங்குறீங்களே, 2 லைனுக்கே தூங்கிட்டீங்கன்னா எப்படி தூக்கம் வருதா? எல்லாருக்கும் வருதா? வரல இல்ல, மத்தவங்களே யாரும் தூங்கல. நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து தூங்குறீங்க. தூங்க கூடாது. வேற வேணுமா வேண்டாமா? வேணும் இல்லைங்களா? இப்ப தூங்க கூடாது. சோ அப்ப நமக்கு இந்த வார் எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாட்டுல, சரிங்களா? அதை படிக்க போறோம். தூக்கம்லாம் வராது, நல்லாதான் இருக்கும். அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன் தவிர மீதி எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சு படிச்சிருப்பீங்க. அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன் தவிர மீதி எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா போற ஏரியா தான். அதனால நம்ம அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன் ஒரே கிளாஸ்ல எடுக்காம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு கிளாஸா ஒரு பார்ட்டா சேர்த்துக்கலாம். மத்த ஏரியாட்ட ஒரு முழுசா முடிச்சிடலாம். ஆனா அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன் மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற கிளாஸஸ்ல எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோம்னா தான் நமக்கு அது போர் அடிக்காம போகும். ஒரே நாள்ல இது 3ஐயும் நான் நடத்திடுவேன். நடத்தி முடிச்சதுக்கு முன்னாடி யாருக்கு சண்டை போட்டாங்க, என்ன ட்ரீட்டி சைன் பண்ணாங்க, எந்த எதுவுமே தெரியாது. எந்த இடத்துல சைன் பண்ணாங்க எல்லாமே தெரியும். ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, ஐலாக்ஸ் ஆப்பிள் எல்லாமே படிப்பீங்க. ஆனா யாருக்கும் எந்த வருஷம், யார் சண்டை போட்டாங்க, யார் அந்த வார்ல ஜெயிச்சாங்க. மைசூர் வார் 4 தடவை நடந்திருக்கு. எதுல எல்லாம் நம்ம ஹைதர் அலி வின் பண்ணாரு, எதுல திப்பு சுல்தான் வின் பண்ணாரு, எதுல தோத்து போனாரு, அப்ப யாரு கவர்னர் ஜெனரலா இருந்தாங்க, வெள்ளசலி இருந்தாரா, வில்லியம் பென்டிக் இருந்தாரா, அங்க வருது இல்லையா கொஸ்டின். ஒரே நாள்ல இதை படிச்சோம்னா அப்படிதான் இருக்கும். சோ அதனால ஒவ்வொரு நாளா படிச்சிடலாம். ஆனா நீங்க எக்ஸாம் போகும்போது ஒரே நாள் தான் படிச்சுட்டு போனோம். அப்ப கொஞ்சம் ஒரு தெளிவா இதெல்லாம் கேட்டா இது அப்படின்னு கடைசி நாள் பாக்குறதுக்குன்னு ஒரு லிஸ்ட் எப்பயுமே வச்சிருக்கணும். கடைசி நாள் போகும்பொழுது இந்த கவர்னர் ஜெனரலோட லிஸ்ட், வாரோட லிஸ்ட், எந்த இயர்ல நம்ம படிக்கணும், அப்புறம் அந்த ரீஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, 1909 மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரீஃபார்ம்ஸ், மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ், 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் கடைசி நேரத்துல படிச்சுட்டு போகணும். ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா மட்டும்தான் அன்னைக்கு ஆன்சர் பண்ண முடியும். எப்பயும் நான் இன்னைக்கு படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு கேட்டா இந்த ஏரியா யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் ஹிஸ்டரி லெஜெண்டா இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியாது. அதனால இதை கடைசியா படிக்கணும்னு எப்பயும் வச்சுக்கணும், முன்னாடியே கதையை படிச்சு வச்சிடணும். சோ இதை நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸஸ்ல ஒரு பார்ட்டை நம்ம படிச்சுக்கலாம். சோ இந்த ஏரியா கீழே வர்றதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் நமக்கு போகும். பாளையக்காரர்களோட கிளர்ச்சி பார்க்க போறோம். இதுல எல்லா பர்சனாலிட்டிஸும் இந்த குரூப் 2ல சிலபஸ்ல எப்படி கொடுத்துட்டாங்கன்னா அந்த பர்சனாலிட்டியோட பேரே கொடுத்துருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவர், வேலு நாச்சியார். அப்ப கண்டிப்பா அந்த பேர்ல இருக்கவங்கள நம்ம படிக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2ல பாளையக்கார கிளர்ச்சி மட்டும் ஒரு லைன்ல வார்த்தையா மட்டும் கொடுத்தாங்க. இன்னும் உள்ள போய் பார்த்தோம்னா எந்தெந்த பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு 2ஓட சிலபஸ்ல நமக்கு இருக்கும். ஸோ அப்ப அந்த பர்சனாலிட்டிஸ் கண்டிப்பா நம்ம இங்க படிக்க போறோம். இது பாளையக்காரர்களோட கிளர்ச்சி. அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா வேலூர் கழகம். ஏன் இதை மூவ் பண்றோம்னா ஏற்கனவே உங்களுக்கு ஓரியன்டேஷன் கிளாஸ் சிலபஸ் போயிருக்கு. ஸோ அதனால நம்ம சிலபஸ ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும். டாபிக் நம்ம போயிடலாம். மூவ் ஆக மாட்டேங்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா வேலூர் கழகம். ஸோ இந்த பாளையக்கார கிளர்ச்சியை தொடர்ந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா வேலூர் கழகத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். தட் இஸ் நாட் 1857 ஓல்ட். அதுக்கு முன்னாடி சின்ன அளவுல தமிழ்நாட்டுல ஒரு கழகம் நடந்திருக்கு. சிப்பாய் கழகம் 1837க்கு முன்னாடி சின்னதா ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே பாளையக்காரர் கிளர்ச்சி சின்னதா ஒண்ணு நடந்திருக்கு. அதையும் சில ஹிஸ்டாரியன் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அதையும் சொல்லலாம். ஆனா பெரிய அளவுல இல்லாததுனாலையும் நிறைய பேரை ரீச் பண்ண முடியாததுனாலையும் அதை ஃபர்ஸ்ட் வார்னு சொல்ல முடியும். தென்னிந்திய கிளர்ச்சியை சொல்றாங்க. மருது சகோதரர்கள் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி பண்ண கிளர்ச்சிய ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ராஜையன் அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரியன் சொல்றாரு. பட் ஸ்டில் அவரே சொல்றாரு இது பெரிய அளவுல ரீச் ஆகாததுனால நம்ம இதை சொல்ல முடியாது அப்படிங்கறதையும் அடுத்தது கொண்டு வராது. அதுக்கு அடுத்ததான் நடந்த வேலூர் கிளர்ச்சியும் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நம்ம சொல்லலாம். ரிகர்சல் ஃபார் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு சொல்றோம். தட் இஸ் 1857க்கு ஒரு ரிகர்சல். ஆனா 1857 ஒரு ரிகர்சல் சொல்லலாம் இல்லையா. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு, இந்திய விடுதலை போராட்டத்துக்கு ஒரு ரிகர்சல். அதுக்கு ஒரு ரிகர்சல் எங்க நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலே ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1801ல நடந்த வேலூர் கழகம்.
அடுத்தது பார்த்தோம்னா சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம்ஸ் அண்ட் 18th and 19th century. வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஆக்சுவலா படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரே நாள்ல படிச்சு தூக்கி போட்டுடலாம். இதெல்லாம் தமிழ்நாடு எக்ஸ்க்ளூசிவா இருந்தாலும் இதுல ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன்னா, பிரம்ம சமாஜ்லாம் பார்க்கும்போது இந்தியா லெவல்ல தான் படிச்சாகணும். நம்ம தமிழ்நாட்டை மட்டும் நம்ம படிக்க முடியாது. இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி இன்னுமே இருக்கு பாருங்க. தியோசாபிக்கல் சொசைட்டி இந்த அடையார் பிரிட்ஜிட்ட போட்டிருப்பாங்க, பாத்துருக்கீங்க. சென்னை போனீங்கன்னா பாக்கலாம். தியோசாபிக்கல் சொசைட்டி இன்னும் இருக்கு சென்னையில, அடையார்ல. அப்புறம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொல்லி நம்மளால தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த ஏரியால படிக்க முடியும். அது இல்லாம பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ ஒரு எக்ஸாம்ல டிஸ்கிரிப்டிவ் எழுதுறீங்க அப்படின்னா, சப்ஜெக்டிவா எழுதுறீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அதாவது இவாலுவேட் இல்ல டிஸ்கிரைப் இல்ல வாட் ஆர் த சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வந்து இந்தியால நடந்திருக்கு அப்படின்னோடனே டக்குனு ஞாபகத்துக்கு வந்து இந்த ஏரியாஸ் தான் வரும். இது இல்லாம சின்னதா இருக்கு. பிரார்த்தனை சபான்னு இருக்கு, தர்ம சபான்னு இருக்கு, சாதாரண பிரம்ம சமாஜ்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதா இருந்தாலும் நமக்கு 2 பேஜுக்குள்ள முடிக்கணும்னு சொன்ன உடனே எது ஞாபகத்துக்கு வரும்? பிரம்ம சமாஜ் தான் வரும், ஆரிய சமாஜ் தான் வரும். ஏன்னா தர்ம சபா, பிரார்த்தனை சபா, சாதாரண பிரம்ம சமாஜ்ல எழுதுனீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜ் எழுதுனீங்க, அதுல இருக்கிற கண்டென்டே தான் எழுதணும். அதாவது பிரம்ம சமாஜ்ல என்ன எழுதுறீங்களோ திருப்பி அதையே எழுதணும், வித்தியாசமா இருக்காது. அதை விட்டு டக்குன்னு ஆரிய சமாஜ் எழுதுனீங்கன்னா தயானந்த சரஸ்வதி எடுத்து ஒரு 4 பாயிண்ட் புதுசா கிடைக்கும். ராமகிருஷ்ண மிஷன் எடுக்கிறீங்களா, இன்னொரு 4 பாயிண்ட் நமக்கு புதுசா கிடைக்கும். ராமகிருஷ்ணர் பத்தி சொல்லலாம், விவேகானந்தர் பத்தி சொல்லலாம். ஸோ அடுத்தது நமக்கு வித்தியாசமான பாயிண்ட்ஸ் தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால சிலபஸ்லயே பாருங்க, எடுத்தோன்னையும் ப்ராமினென்ட்டா இருக்கிற ஒரு சமாஜ் பத்தி நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ சொசைட்டில என்ன, ரிலீஜியஸ் லெவல்ல என்ன ரீஃபார்ம்ஸ் நடந்திருக்கு, சமூகத்துல என்ன சீர்திருத்தங்கள் நடந்திருக்கு, சமய சம்பந்தமா என்னென்ன சீர்திருத்தங்கள் நடந்திருக்குன்னு இந்தியா லெவல்லையும் பார்க்க போறோம், இங்க தமிழ்நாடு லெவல்லையும் பார்க்க போறோம். அடுத்த ரீஃபார்ம்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ரூல் இன் தமிழ்நாடு. இது நிறைய இருக்கு. ராபர்ட் டி நொபிலில இருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம். கிறிஸ்டியன் மிஷனரிஸ் உள்ள வந்தாங்க, எஜுகேஷன்ல நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா. மெக்காலேயோட மினிட்ஸ் எடுத்து நம்ம பார்க்கலாம். வெஸ்டர்ன் எஜுகேஷன் உள்ள கொண்டு வந்தாங்க, ஆங்கிலோ இந்தியன் எஜுகேஷன். நிறைய விஷயங்கள் நம்ம இதுல ரீஃபார்ம்ஸ்ல பேசலாம். ஈவன் சத்தி அபாலிஷ் பண்றது எல்லாமே ஒரு ரீஃபார்ம் தான். தமிழ்நாடு ஸ்பெஷலா சொல்ல முடியாது, அது வந்து நம்மளோட சொசைட்டில நடந்த ஒரு ரீஃபார்ம். அதனால தமிழ்நாட்டுல என்னென்ன ரீஃபார்ம்ஸ் வந்துச்சு, பிரிண்டிங் பிரஸ் வந்ததே ஒரு ரீஃபார்ம் தான். அதனாலதான் நம்மளோட ஸ்டீகன் பால்கோடது. அதனால நம்ம எழுதவே பிரிண்ட் பண்ணவே ஆரம்பிச்சு, சேவ் பண்ண ஆரம்பிச்சோம் நம்மளோட விஷயங்கள் எல்லாம். ஓலைச்சுவடிகள்ல இருந்தது எல்லாத்தையும் என்ன பண்றோம், பிரிண்ட் பண்ணி பேப்பர்ல கொண்டு வர்றோம். சோ அந்த மாதிரி என்னென்ன ரீஃபார்ம்ஸ் முக்கியமானது படிக்கணுமோ அதெல்லாம் நம்ம அதுல படிக்கலாம். அடுத்தது பாருங்க, எமர்ஜென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. பாருங்க அவங்களே ஸ்பெஷலா கொடுத்துட்டாங்க. அதாவது ஐஎன்எம் மாதிரி இங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மாதிரி தமிழ்நாடு நேஷனல் மூவ்மெண்ட். அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க, மெட்ராஸ் மஹஜன் சபாவோட ரோல் என்ன, இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டோட ரோல் என்ன. எப்படி ஒரே வார்த்தையை கொடுத்துருக்காங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். என்ன படிக்கிறது, எல்லாத்தையும் படிக்கணும். எது வேணாலும் நான் கேட்பேன் அப்படின்னு அர்த்தம். இது எதை கேட்டாலும் இதுல லக்கி ஃபெலோஸ் படிச்சதெல்லாம் வந்துரும், அன்லக்கி ஃபெலோஸ் நிறைய படிச்சுட்டு போயிருப்பாங்க, வரவே வராது. எவ்வளவோ எங்கெங்கயோ தேடி தேடி படிச்சுட்டு போயிருப்போம், நம்ம நேரம் அங்க வரவே வராது. சும்மா கொஞ்சம் படிச்சுட்டு போயிருப்போம், அந்த பார்ட்டே அவங்களுக்கு வந்திருக்கும். இது வந்து காமனா எல்லாருக்குமே நடக்கும். நீங்க லக்கியா அன்லக்கியா அப்படிங்கறது எக்ஸாம் ஹால்ல தெரியும். அந்த கடைசி ஒரு 5 ஒரு 10 கொஸ்டின் யாரு சரியா போடுறாங்களோ அந்த கட் ஆஃப்க்கு அவங்க லக்கி ஃபெலோஸ். ஈவன் தோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம், எல்லாருமே சூப்பரா படிச்சிருக்கோம், ஆனா 95% ஒர்க் பண்ணிருக்கோம். அந்த 5% மிச்சம் இருக்கு. அந்த லக்கு வேலை செய்யலைனாலும் என்ன பண்ண முடியாது, எழுதிட்டே இருக்க வேண்டியதான் எக்ஸாம். இல்லைன்னா அந்த இடத்துல போய் மூளை வேலை செய்யாதவங்களா இருக்காங்க. எக்ஸாம் ஹால்ல பதட்டமா போறது, டிஜிட்டல் வாட்ச் கட்டாதன்னு கட்டிட்டு போய் எக்ஸாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறது, அப்போ டென்ஷன் வரும் இல்லையா. அப்ப மூளை வேலை செய்யாது. என்னென்ன செய்யக்கூடாதோ, லேட்டா போறது, 5 நிமிஷம் முன்னாடி வா அப்படின்னா பின்னாடி போயிட்டு கேட்ல வாட்ச்மேன் சண்டை போட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு உள்ள போறது. சில பேர் இயல்பாவே எக்ஸாம்னாலே டென்ஷன் ஆவாங்க. பரீட்சைனாலே எல்லாருக்கும் பயம் இல்லையா. அந்த மாதிரி நம்மளோட ஆட்டிடியூட் ஒரு 5-10% டிசைட் பண்ணுவாங்க. யாரு பொறுமையா ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க அந்த கட் ஆஃப் கிராஸ் பண்ற மார்க் எடுத்துருவாங்க.
நீங்களும் படிச்சிருப்பீங்க அதே சப்ஜெக்ட் அவங்களும் 2 பேரும் ஒன்னே படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனா ஒருத்தர் கிளியர் பண்றாங்க ஒருத்தர் கிளியர் பண்ணலன்னா அதுதான் அங்க சக்சஸ் ரேட் நம்ம ஆட்டிடியூடும் டிசைட் பண்ணோம். நான் ஒரு ப்ரெஷர் பார்ட்டி அப்படின்னா என்ன ஆகும், 4 கொஸ்டின் தெரியல ஃபர்ஸ்ட், 100 கொஸ்டின் 4 தெரியல, அங்கேயே பதட்டமாயிடுவாரு. நீ 96 கொஸ்டின் அவருக்கு தெரியும், ஆனா அதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த 4 கொஸ்டின் படிச்சு தெரியல இல்லையா. 100வது கேள்வி படிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், எனக்கு தெரியும் தான் படிக்கணும். நான் படிக்கும்போது அப்படிதான் படிப்பேன். எனக்கு 10-20 கொஸ்டின் கூட ஒரு மாதிரி டவுட்டாவே போட்டுட்டு வந்திருப்பேன். சே நீ 80 இருக்குல்ல எனக்கு தெரியும், 80 இருக்குல்ல தெரியும் அப்படின்னு சொல்லிதான் நான் அடுத்ததை மூவ் பண்ணுவேன். இது நம்மளே உள்ள சொல்லிக்கணும், நம்ம மனசுக்குள்ளே நாமளே சொல்லிட்டு தான் பார்க்கணும். 50 கொஸ்டினுமே சரியா பண்ணலைன்னா கூட 60 தான் ஒருவேளை கட் ஆஃப் இருக்கலாம் இல்லையா. 60 கொஸ்டினா கட் ஆஃப் ஆனா மீதி 50 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். முன்னாடி போட்ட 50ல ஒரு 10 வராமலா போயிட போகுது நமக்கு. ஏன் அதுக்கு நம்ம டென்ஷன் ஆகணும். என்ன இருந்தாலும் அந்த கொஸ்டின் மாற போறதுல நான் அந்த இடத்த விட்டு உடையாற முடியாது. சம்டைம்ஸ் அப்படி கூட தோணுச்சு எந்திரிச்சு ஓடி போயிடலாமா எக்ஸாம் ஹால்ல. எல்லார் மனநிலையும் இதை கிராஸ் பண்ணி தான் வரும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா. சோ அதனால என்ன பண்ணா, பதட்டத்தை குறைச்சிட்டு யாரு எழுதுறாங்களோ 2 பேரும் ஒரே அளவு படிச்சிருந்தாலும் அந்த பதட்டத்தை குறைச்சவங்களுக்கு தான் ரிசல்ட் வரும். குறைக்காதவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஆன்சர் இருக்கும், மாத்தி செட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க ஏன்னு செட் பண்ணதுக்குள்ள பின்னே செட் பண்ணிருப்பாங்க. ஆன்சர் ஏன்னு அவங்களுக்கும் தெரியும். 4-5 கொஸ்டின் அப்படியே செட் பண்ணிட்டு ஐயோ அங்க ஒரு டென்ஷன் வேணுமா, 4 கொஸ்டின் தப்பாயிட்டோம்னா. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் யார் எக்ஸாம் ஹால்ல பண்ணாம இருக்காங்களோ அவங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆயிடும். ஸோ இதெல்லாம் தான் சக்சஸ் ரேட்டுக்கு காரணம். ரொம்பவுமே பொறுமையா அமைதியா இருக்கணும், தூங்கிடக்கூடாது எக்ஸாம் ஹால்ல போய். சரியா. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டுல எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா. உப்பு சத்தியாகிரகம் வரைக்கும் நமக்கு நடந்திருக்கு. ஸோ இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஒண்ணுன்னா நம்ம நிறைய பார்க்க போறோம் அது சம்பந்தமா. அடுத்து பாத்தீங்கன்னா சுதேசி மூவ்மெண்ட் தமிழ்நாட்டிலயும் நடந்திருக்கு. உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது சுதேசி மூவ்மெண்ட்னா, வஉசி. வெரி குட், வஉசி. ஸோ அப்ப எல்லாமே படிச்சிட்டீங்க. நான் சொல்றது அப்படியே இருக்குமே உங்களுக்கு ஏற்ற மாதிரியே தான் இருக்கும் இல்லையா. ஸோ ரீகலெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் நிறைய நீங்க சால்வ் பண்ணுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் ஒருவேளை இருக்கலாம், அதை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். வீட்டுல உட்காந்து படிச்சா படிக்க மாட்டோம். எல்லாருமே அடமெண்ட் தானே நம்ம. நீங்களும் அப்படிதான் நானும் அப்படிதான். கிளாஸ் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப வேகமா படிப்போம். ஸோ அது மாதிரி நினைச்சு நம்ம என்ன படிச்சுட்டே இருந்தாலும் என்ன பண்ணோம், திருப்பி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து நீங்க படிச்சுக்கலாம். சுதேசி மூவ்மெண்ட். ஸோ மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தமிழ்நாடு ஸ்பெஷலா கேக்குறாங்க. யாரு சொல்லலாம், மிதவாதிகள் தீவிரவாதிகள் யார் சொல்லலாம். ஏன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பின்னாடி போகலாம், ஏன் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. முன்னாடி வந்துடுறாங்கல்ல நடேசனார், தியாகராஜர், செட்டியார், நாயர்லாம் முன்னாடி வந்துடுறாங்க. அதாவது ஹிஸ்டரியோட முடியிற பாட்டுக்கு வந்துடுறாங்க. சுப்பிரமணிய சிவா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. எனக்கு பாரதியார் சொன்னோடனே நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல மாடரேட்ஸ் ஒரு 2 பேர் சொல்லுங்க. ராஜாஜி, திருவிகா, இந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டி, சத்தியமூர்த்தி, காமராஜர், இவங்கெல்லாம் மாடரேட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மாடரேட்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க, இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லாரையும் படிக்க வேணாம். சின்ன பர்சனாலிட்டிஸும் கேட்டிருக்காங்க. குரூப் 1 மெயின்ஸ்ல டிஎஸ்எஸ் ராஜன் பத்தி கேட்டிருக்காங்க. சின்ன பர்சனாலிட்டி தான். மதுரை காந்தினா யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை கேட்கும் பொழுது எல்லாரும் வந்து யாரு எழுதிருப்பாங்க, மதுரை காந்தினா காமராஜர் எழுதிட்டாங்க. ஈவன் குரூப் 1 டெப்டி கலெக்டரா இருக்க ஒரு பொண்ணு கூட அதுதான் ஆன்சரா எழுதிருந்தாங்க. ஆனா அது கிடையாது இல்லையா. யாரு, சுப்பாராவ் வந்து நமக்கு சுப்பராமன் தான் நமக்கு மதுரை காந்தி நம்ம சொல்றோம். ஆனா நம்ம டக்குன்னு சொன்னோடனே மதுரை காந்தின்னு சொன்னோடனே நம்ம காந்தினோடனே உடனே காமராஜர் கனெக்ட் பண்ணிட்டோம். காந்தி மாதிரி யாரும் வேலை செய்வான்னு யோசிச்சு பார்த்தோம் தமிழ்நாட்டுல இல்லையா. அந்த மாதிரி சின்ன பர்சனாலிட்டிஸையும் நமக்கு வந்து கேக்குறாங்க. அவங்களையும் நம்ம இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டியா இருந்தா நம்ம இதுல படிக்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹோம் ரூல் தமிழ்நாட்டிலயும் நடந்திருக்கு. ஆனி பெசன்டோட ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அடையாறுல நமக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸா வச்சு நடந்திருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டுல எப்படி போச்சுன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு. இது 3 எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாடு. டோட்டலா இப்ப தமிழ்நாடு நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது தமிழ்நாடு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மாதிரி தமிழ்நாடு மூவ்மெண்ட் ஃபார் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இது.
ஸோ அந்த ஏரியாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஹிஸ்டரி. இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்க போறாங்க. 20 கொஸ்டின்ஸ் மொத்தமா இருக்கு. 10 கொஸ்டின்ஸ்னா சும்மா இல்லையா? மொத்தமா ஒரு 10 மார்க் உள்ள வர்றது நமக்கு. அப்ப நம்ம இந்த ஏரியாவை இப்ப தமிழ்நாட்டை இப்ப படிச்சுதான் ஆகணும். 2க்கு போகும்பொழுது நமக்கு யூஸ் ஆகும். மறுபடியும் பிலிம்ஸ் எழுதுறோம் அப்படின்னா குரூப் 1 எழுதலாம்ல, குரூப் 2 இல்ல நான் சொல்ல. குரூப் 2 மறுபடியும் நம்ம எழுதக்கூடாது, இதான் கடைசியா இருக்கணும். அடுத்து குரூப் 1 எழுதுறோம் அப்படின்னா யூனிட் 8ல வந்துரும் இல்லையா? சோ அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். மெயின்ஸ் எழுதுனவங்க ஏன் திருப்பி திருப்பி கிளியர் பண்றாங்கன்னா மெயின்ஸ் எழுதி பாத்துருவாங்க, டிஸ்கிரிப்டிவா எழுதி பாத்துறாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். நிறைய பாயிண்ட்ஸ் சாதாரணமா இருக்கும் அவங்களுக்கு. பிலிம்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது அவங்களுக்கு ஈஸியா போயிடும். அதுதான் சீக்ரெட். மெயின்ஸ் எழுதிட்டு வந்தா ஏன் மறுபடியும் பிலிம்ஸ் கிளியர் பண்றாங்கன்னா அவங்க எழுதி பாத்துருவாங்க ஒரு தடவை எல்லாத்தையும். டெஸ்ட் நிறைய எழுதி பாத்துருவாங்க. ரெண்டாவது பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க? தமிழ் சமூகம் கலாச்சாரம் பாரம்பரியம். இங்கிலீஷ்ல யாரு எழுத போறீங்க? 2. எத்தனை பேர் இங்கிலீஷ்ல குரூப் 2 எழுத போறீங்க? 2A இல்ல 2. ஸோ இங்கிலீஷ் ஜெனரல் இங்கிலீஷ் 4 பேர். மீதி எல்லாம் தமிழ் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ எழுதுனா டிஸ்கிரிப்டிவ் எழுதுனா எதுல எழுதுவீங்க? இங்கிலீஷ்ல யாரு எழுதுவீங்க? 2 எழுதுறீங்க இல்லையா? அது யாரு சப்ஜெக்டிவ் எழுதும்பொழுது எழுதவே போறது இல்லையா? எழுதுறது இல்லையா? எழுதுனா இங்கிலீஷ் மீடியமா யாரு எழுதுவீங்க? புக்கு படிக்கிறது எதுல படிக்கிறீங்க? இங்கிலீஷ்ல படிக்கிறீங்களா தமிழ்ல படிக்கிறீங்களா? யாரு இங்கிலீஷ்ல படிக்கிறீங்க? அந்த இங்கிலீஷ் ஜெனரல் இங்கிலீஷ் போட்டவங்கன்னா இங்கிலீஷ்ல படிக்கிறீங்க. இந்த ரெண்டுலயும் சொல்றதுக்காக தான் கேக்குறேன். உங்களுக்கு கன்வீனியன்டான ஒரு மெஜாரிட்டேரியன் யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லலாங்கிறதுக்காக தான். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் சமூகம் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம். பண்டைய தமிழ் சமூகம் பத்தி நம்ம ஃபுல்லா படிக்கணும். டீட்டெயிலா எப்படி வந்து இருந்தாங்க. குறிஞ்சி முல்லை மருதத்துல இருந்து கூட நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். பண்டைய தமிழ் சமூகம்ங்கிறது அதுல நமக்கு வந்துருது. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல இப்போ வந்து எக்ஸ்கவேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸா கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுல அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் கீழடி மட்டும் நம்ம கொடுத்திருக்கிறதுனால இது முக்கியமா நம்ம 3ஐயும் படிக்கணும். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வெப்சைட்ல போனீங்கன்னா தனியா கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு மேகசினே கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை வெப்சைட்ல போனோம்னா ஒரு மேகசின் கொடுத்துட்டு ஒவ்வொரு அதாவது கீழடினா அதை சுத்தி அகரம் இருந்தது, மணலூர் இருந்தது, கொந்தகை இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த மேகசின்ஸ்ல இருக்கு. எங்கெல்லாம் இப்ப எக்ஸ்கவேஷன் நடந்ததோ அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே ஒரு ஜேர்னல் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஊருக்கு மட்டும். எல்லா ஊரும் இல்ல, ஒரு 100 இடத்துக்கு மேல நமக்கு வந்து எக்ஸ்கவேஷன் போயிட்டு இருக்கு. அந்த அந்த எல்லா இடத்தையும் கொடுக்கல, முக்கியமான என்ன இடமோ அதை கொடுத்துருக்காங்க. அதனால அந்த ஜேர்னலை டவுன்லோட் பண்ணீங்கன்னா வெப்சைட்ல போனீங்கனாலே ஜேர்னல் நம்ம பார்த்து காமிக்குது. டவுன்லோட் பண்ணி அந்த ஏரியாவை கூட நீங்க ஒரு தடவை படிச்சிட்டீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு யூஸ் ஆகும். ஆனா கண்டிப்பா இந்த அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் கீழடி நம்ம படிக்கணும். இந்த கீழடியை சுத்தி தான் அகரம் கொந்தகை மற்ற ஏரியாஸ் மணலூர்லாம் இருக்கு. ஸோ அதனால அந்த ஏரியாஸை நம்ம கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற கீழடியை சுத்தி இந்த ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கலாம். நம்ம அரிக்கமேடு எங்க இருக்கு? பாண்டிச்சேரியில இருக்கு. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில இருக்கு. ஸோ அப்ப இந்த 3 ஏரியாஸ் டீட்டெயிலா படிக்க போறோம். மற்றத மேலோட்டமா நம்ம பாத்துக்கலாம். இந்த ஜேர்னலை நான் கூட உங்களுக்கு கிளாஸ்ல கொண்டு வரேன், டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா சங்கம், சங்க காலத்தின் வருகை. அப்ப நம்ம எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுன்னு அவங்க ஸ்பெசிபிக்கா கொடுக்கல. சங்க காலம் அப்ப 10 பாட்டு படிக்கலாம், 8 தொகை படிக்கலாம். அதுக்குள்ள கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சங்கம் அருவிய காலம் கேட்க மாட்டாங்களான்னா திருக்குறள் இருக்கு. ஓகே, சங்கம் அருவிய காலத்தோட இலக்கியத்துல அது வருது. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் சங்கம் அருவிய காலத்துலதான் வரும். எக்ஸாக்டா சங்க இலக்கியம்ல முடியும் போது நமக்கு அது வந்துருது. மேபி அதுல இருந்து கேள்விகள் வரலாம். பண்டைய தமிழ் சமூகம் பின்னாடி அது அப்படியே தொடர்ச்சியான விதங்களா 50 காப்பிங்கள ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் வந்து மிஸ் ஆகாது. அது இல்லாம பாருங்க, திருக்குறள் எதை படிப்பீங்க? 1330 குறளையும் படிச்சிடலாமா? படிக்க முடியாது நம்ம. அதனால செலக்டிவா படிக்கலாம். எப்படி அப்படின்னா அறத்துப்பால்ல படிக்கலாம். சரிங்களா? ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது கண்டிப்பா படிச்சிருவோம், மஸ்ட். அது இல்லாம அறத்துப்பால்ல படிக்கலாம், பொருட்பால்ல படிக்கலாம். அதுவும் நம்ம செலக்ட் பண்ணி படிக்கலாம். ஒரு 25 யூனிட் கொடுத்துருக்காங்களா, அந்த 25 யூனிட்டை நம்ம கண்டிப்பா படிச்சிடலாம். அது இல்லாம
இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் எடுத்து எழுதுவாங்க. அதுல சில பார்ட் எல்லாம் இருக்கு, இந்தந்த அதிகாரம் எல்லாம் அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாவே இருக்கும். இதுலயும் இருக்கும், 25லயும் இருக்கும். பட் இல்லாம எக்ஸ்ட்ராவா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா அரசரை பத்தி இருக்கு, இறைமாட்சி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான அதிகாரங்களை படிக்கிறதுக்கு அதை கொஞ்சம் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த 25 யூனிட் அதிகாரம் இல்லாம எக்ஸ்ட்ராவா நம்ம படிக்கணும்னா அது படிச்சா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சதே தான் வர மாதிரி இருக்கு. அது சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் திருக்குறளை ஒழுங்கா படிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு 10 குறள், ஒரு 4 குறள் கேக்குறாங்கன்னா 3 குறள் தெரியற மாதிரி தான் இருக்கு. நான் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு சொல்றேன். ஒரு 4 குறள் கேக்குறாங்கன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒழுங்கா படிச்சுட்டு வந்திருந்தோம்னா ஒரு 3 குறள் தெரியுது. ஒரு குறள் தான் தெரியாததா இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியாது இல்லையா? ஏதோ ஒரு குறள் எல்லாருக்குமே தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த 3 கரெக்டா அடிச்சிடணும். ஸ்கூல் புக்ல படிக்கணும். அந்த அதிகாரத்தை குரூப் 4ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 25 அதிகாரம். அது இல்லாம நம்ம இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா எந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அதையும் நம்ம எடுத்து பார்த்தரலாம் திருக்குறள். இது நம்ம இந்த பார்ட் ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே மனிதநேயம், வாழ்க்கை முறை, மனித குலத்தை மேம்படுத்துவதற்கு திருக்குறளில் உள்ள கருத்து எதை எடுத்தாலும் அப்படிதான் இருக்கும் இல்லையா? மனித குலத்தை மேம்படுத்துறது தான் இருக்கும். அவங்க கொடுத்துருக்காங்க. இது எந்த குறள் எடுத்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும் நமக்கு. அடுத்து பாருங்க, திருக்குறள் காட்டும் வாழ்வியல் நெறிகள். முதல் அதிகாரத்துல கடைசி அதிகாரம் வரைக்கும் உள்ளது வாழ்வியல் நெறிகள் தான். சமூக நெறிகள், மேலாண்மை சிந்தனை. இது மெயின்ஸ் எழுதுறதுக்குலாம் ஈஸியா இருக்கும் நமக்கு. எந்த குறளை வேணாலும் சுட்டி காட்டி நம்ம ஒரு மெயின்ஸ் பேப்பரை எழுத முடியும், அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை எழுத முடியும். ஆனா இது உங்களுக்கு அப்ஜெக்டிவா எழுதும் போது டஃப் தான். இதான் கேட்பாங்கன்னு சொல்லாதான் அந்த லக்கி ஃபெலோஸ் போடுவாங்க. அன்லக்கி ஃபெலோஸ் நிறைய படிச்சுட்டு போயிருந்தாலும் அவங்க படிச்சுட்டு போனதே வராது. என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற ஏரியா நீங்க எங்க ஸ்ட்ராங்கோ ஸ்ட்ராங் பண்ணிட்டு போகணும். அந்த அதிகாரத்தை விட்டு வேற கேக்குறாங்கன்னா அவருக்கு இன்னொருத்தருக்கு அவேர்னஸ் இருக்கலாம், அந்த குறளை பத்தி அவர் எழுதிடுவாரு. நம்மளுக்கு அது படிக்காம போயிருப்பா நமக்கு தெரியாது. அப்ப அதை ஈக்குவலைஸ் பண்றதுக்கு நான் ஹிஸ்டரியிலயோ ஜியோகிரபிலயோ பாலிட்டிலயோ ஸ்ட்ராங்கா இருந்தேன் அப்படின்னா இங்க ஈக்குவலைஸ் பண்ணிக்கும். ஸோ இது அன்பிரடிக்டபிள். யாருமே ஃபுல் திருக்குறள் புக்கை படிக்க முடியாது. ஸோ அதனால செலக்டிவான அந்த அதிகாரங்களை நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, சுதந்திர இயக்கத்தில் தமிழர்களின் பங்கு, இலக்கிய ஆளுமைகள், ஊடகவியலாளர்கள், பெண் செயல்பாட்டாளர்கள். அதுல எல்லாம் நமக்கு திருவிக்கா சொல்லலாம், பாரதியார சொல்லலாம். ஜேர்னலிசமோ இல்ல இலக்கிய ஆளுமைகள்லயோ இந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பிரசன்ட்ல இருக்கவங்கள சொல்லலாம். மேத்தாவுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, நேத்து அவார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ் நமக்கு இங்க கொண்டு கேட்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் யாராலும் முக்கியமா இருக்கோ அதை எடுத்து நம்ம இங்க படிக்க போறோம். ஊடகவியலாளர்லயும் வருவாங்க இவங்கெல்லாம். பாரதியார் வருவாங்க. ஏன்னா அவர்லாம் இதழ்கள் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா? ஜி சுப்பிரமணிய ஐயர் நடத்திட்டு இருந்தாரு, கஸ்தூரி ரங்கன் நடத்திட்டு இருந்தாரு. யாரெல்லாம் பத்திரிகைகள் நடத்திட்டு இருந்தாங்களோ அவங்களும் நமக்கு வருவாங்க. அடுத்து பெண் செயல்பாட்டாளர்கள். இது எப்படி படிக்கலாம்னா அந்த மெயின் டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல தனியா பேரே கொடுத்துருக்காங்க. அஞ்சலை அம்மாள், அம்புஜத் அம்மாள், அந்த பேரெல்லாம் கண்டிப்பா அந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் நீங்க படிச்சிடணும். சின்ன சின்ன பர்சனாலிட்டிஸ் அவங்கலாம். ஸோ அப்ப நம்ம இதை ரொம்ப தேட வேண்டாம். நம்ம பெரிய ஆளுங்கள தெரியும். இப்ப ஆனி பெசன்ட் இருந்தாங்கன்னா தெரியும் எல்லாருக்கும் நமக்கு இல்லையா? இந்தியால சரோஜினி நாயுடு அப்படின்னு சொன்னா தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல ஆனி பெசன்ட் இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்து ஒரு பெரிய லீடர் யாரு? அதான் சுதந்திர போராட்ட காலத்துல. இப்ப கேட்ட உடனே எனக்கு ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க பெரிய ஆளுமைதான் இல்லையா? அவங்க திட்டங்கள் நிறைய நிறைவேற்றிருப்பாங்க அவங்க காலத்துல. ஆனா இது ஹிஸ்டரியா இருக்குது. அதுவும் ஹிஸ்டரி தான். பட் ஸ்டில் அந்த ஹிஸ்டரிக்குள்ள அதை கொண்டு வர மாட்டாங்க. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல அவங்களோட ப்ரோக்ராம்ஸை கொண்டு வராங்க. இந்த கவர்மெண்ட்ல அதை கேட்கவும் மாட்டாங்க. அந்த பாட்டு விட்டுட்டே நம்ம படிச்சுக்கலாம். பெரியார், அண்ணா, கலைஞர் 3 பேரோட ஸ்கீம்ஸ் மட்டும் படிச்சா போதும். நடுவில் ஜெயலலிதா ஸ்கீம்ஸ் வராது. வந்துருச்சுன்னா என்ன கேட்க கூடாது. 99% வராது. அடுத்தது இந்த இப்ப நடந்துட்டு இருக்க திட்டங்கள் தான் நமக்கு அதிகமா கேட்பாங்க. எவ்வளவு திட்டங்கள் தினைக்கு ஒரு திட்டம் இருக்கு. இது எல்லாமே நீங்க லக்கி ஃபெலோஸா அன்லக்கி ஃபெலோஸா தெரியல எனக்கு. யாருக்கு தெரியுமோ அந்த ஸ்கீம் பத்தி அவேர்னஸ் அங்க போட்டுடலாம். ஏன்னா இயர் கேக்குறாங்க, டேட்டோட கேக்குறாங்க. இந்த தேதியில புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. புதுமை பெண் திட்டம் தெரியும், 1000 rupees கொடுக்குறாங்க தெரியும், காலேஜ் போறவங்களுக்கும் தெரியும்,
எல்லாமே தெரியும், அந்த வருஷம் அந்த டேட் தெரியாது. யாருக்கோ படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், அவங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும். இதெல்லாமே நாலேஜ் செக் பண்ணாது ஆக்சுவலா, இல்லையா? இந்த இடத்துல எல்லாம் நம்ம நாலேஜ் வேலை செய்யாது. சில இடங்கள்ல ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டு தான் போகணும். தமிழ் புதல்வன் இப்ப திட்டம் வருது இல்லையா, பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். ஏன்பா ஓரம் வந்துச்சுனே, உங்க ஓட்டு விழாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால தமிழ் புதல்வன் 1000 ரூபாய் அவங்களுக்கு. எப்படி புதுமை பெண் 1000 ரூபாய், அது மாதிரி டெய்லி ஒரு ஸ்கீம்ஸ் போட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் நம்ம ரீசென்ட்டுக்கு, அதாவது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ரெடி ஆயிக்கணும். இங்க நமக்கு கேட்கும் பொழுது பெண் செயல்பாட்டாளர்கள் அந்த டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கு இல்லையா, அந்த பெண் செயல்பாட்டாளர்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். இங்க அஞ்சலை அம்மையார் படிச்சுக்கலாம், அம்புஜித்தம்மாள் படிச்சுக்கலாம். இந்த நாடகத்துறையில எல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க பேர் என்ன, பாலாமணி பாலாமணி எக்ஸ்பிரஸ் ஒண்ணு போச்சு இல்லையா, கும்பகோணம் டு திருச்சி. ஸோ அந்த மாதிரி நாடகத்துறையில அவங்க இருந்திருக்கலாம். ஸோ பெண் செயல்பாட்டாளர்கள் சுதந்திர போராட்டத்துக்கு அவங்களோட பங்களிப்பு என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். டிஸ்கிரிப்டிவ்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களை கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்து போராட்ட வகைகள், புரட்சி பாடல்கள். போராட்ட வகைகள் மேல ஹிஸ்டரி டாபிக்லயே கொஞ்சம் நமக்கு உள்ள வந்துடும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் உள்ள படிக்கிறோம் இல்லையா, சுதேசி மூவ்மெண்ட் ஒரு விதமான அந்நிய பொருள் புறக்கணிப்பு போராட்டம் இல்லையா, ஒரு நீர் சிலை அகற்ற போராட்டம் நடந்திருக்கும் இல்லையா. இப்ப நிறைய போராட்டத்தோட வகைகள்லாம் நம்ம ஹிஸ்டரியை படிக்கும் போதே படிச்சிடலாம். எங்கேயும் தனியா படிக்கிற மாதிரிலாம் இருக்காது நமக்கு. ஸோ அந்த மாதிரி சுதந்திர இயக்கத்தில் தமிழர்களின் பங்களிப்புல இந்த லீடர்ஸை படிக்கும் போது அந்த விதமான போராட்டங்கள் நமக்கு உள்ள வந்துரும். ஸோ அதையும் நம்ம படிச்சிடலாம். புரட்சி பாடல்கள் இதுல என்ன கேட்பாங்கன்னே தெரியல. கத்தியின்றி ரத்தம் இன்றி அப்படின்னு கேட்பாங்களான்னு தெரியல. எல்லாருக்கும் தெரியும், இது நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிறத நம்ம படிச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்மளால அதுதான் செய்ய முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்க போய் தேடுவீங்க? இப்ப பாரதியார் எவ்வளவு சொல்லியிருப்பாரு, பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு, திருவிக்கா சொல்லியிருப்பாரு இல்லையா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையே சொல்லியிருக்காரு, நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்கவுங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க, நாம மாட்டிக்கிட்டோம் இல்லையா. அதனால இது புரட்சி பாடல்கள்லாம் தனியே எடுத்து வச்சுலாம் யாரும் படிக்க முடியாது, போற போக்குலயே படிச்சுட்டு போயிடலாம். தமிழ் புக்கை கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அந்த 4 பேர் பாவம். ஆனா மீதி இருக்கிறவங்கன்னா இல்ல, இந்த ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்த 4 பேர் தமிழ் புக்கை படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த தமிழ் எடுத்தவங்க எல்லாருமே தமிழ் புக்கை படிச்சிருப்பீங்க 6 to 12. அதுல இருக்கிறத படிச்சோம்னா நமக்கு போதும் புரட்சி பாடல்களுக்கு. நீங்க மறுபடியும் படிக்கணும் அதுக்காக. அதனால என்ன பண்ணணும், எடுக்கும் போதே ஜெனரல் தமிழ் எடுத்துடலாம். ஜெனரல் இங்கிலீஷ் வெரி வெரி ஈஸி, ஐ நோ. வித்தின் 2 months நம்ம 2 times கூட படிச்சு முடிச்சிடலாம் சிலபஸ். ஒரு நாளைக்கு 10 poem கூட உங்களால படிக்க முடியும். சிலபஸ்ல 20 poem தான் இருக்குன்னா 2 நாளா படிக்க முடியும். நீங்க 20 செய்யுள் படிக்க முடியுமா? படிக்க முடியாது தமிழ்ல. சோ அந்த இடத்துல நீங்க பிளஸ் இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் ஈஸி இல்லையா? எத்தனை புக் படிக்கணும்னே தெரியல, பழைய புக் படிக்கிறதா புது புக் படிக்கிறதா, அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இருக்கு. அவங்க ரொம்ப ஈஸியா படிச்சிருவாங்க இங்கிலீஷ், ஜெனரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்களுக்கு. ஏன்னா நான் ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்து படிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். ஏன்னா தமிழ் டஃப் அப்படிங்கறதுனால வித்தின் ஒரு மாசம் 2 மாசத்துல படிக்கணுங்கிறதுக்காக 4-5 தடவை ரிவைஸ் பண்ணேன். 90+ போட்டேன் 2 மாசத்துக்குள்ள. ஆனா நான் தமிழ் எடுத்திருந்தா நான் பாஸே பண்ணிருக்க மாட்டேன். அதாவது இப்ப தமிழ் எடுத்தாங்க பாஸ் பண்ண டைம் எடுக்கும் நான் சொல்றேன், படிக்க முடியாது. ஆனா ஒன்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா 8 யூனிட் படிக்க வேண்டாம் இல்லையா. இந்த ஏரியாலாம் பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. புரட்சி பாடல்கள் கண்டிப்பா உங்களுக்கு செய்யும் ஞாபகம் வரும். ஆன்சர் 4 இது பார்க்கும் பொழுது ஜெனரல் தமிழ் எடுத்தவங்களுக்கு இந்த ஏரியாஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும். தமிழ் கல்ச்சர் ஏரியா, திருக்குறள் ஏரியா, இது எல்லாமே ஈஸியா இருக்கும். இதுல நீங்க பயங்கர அட்வான்டேஜ். அந்த இடத்துல இவங்க மறுபடியும் வந்து படிங்க. மெயின்ஸ்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணா மட்டும் நமக்கு பத்தாது, வேலை வராது இல்லையா. மெயின்ஸே கிளியர் பண்ணணும், தமிழை படிக்கணும். நீங்க பெட்டர் தமிழ் எடுத்துறதுதான். நீங்க என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸி, ஆனா தமிழ் எடுங்கன்னு தான் சொல்றேன். ஏற்கனவே எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க இங்கிலீஷ்னா ஒன்னும் உங்களுக்கு பண்ண முடியாது. மறுபடியும் டிராஸ்டிக் சேஞ்சா இருக்கும் இல்லையா, அதை எடுத்து படிக்க ஒரு 6 மாசம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. தமிழை படிக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும் ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு. இங்கிலீஷ வந்து 2 மாசத்துல 2 ரவுண்ட் வந்துடலாம், அவ்வளவு ஈஸியா இருக்கும். கிராமர்லாம் நமக்கு சின்ன வயசுல படிச்சது 10th வாய்ஸ்லாம் தெரியும் இல்லையா, அதனாலதான் அந்த தைரியத்துல நம்ம எடுக்கிறோம். 10th வாய்ஸ் தெரியுங்கிற தைரியத்துல தான் எடுக்கிறோம். அதே மாதிரி கரெக்ஷன் நம்ம தப்பா எழுதுவோம், ஆனா தப்பு எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியும்.
எரர் கரெக்ஷன்லாம் வரும்பொழுது இந்த இடத்துல தப்பு இருக்கு, என்ன தப்புன்னு கூட தெரியாம இருக்கும் சம்டைம்ஸ். ஆனா அது தப்புன்னு அந்த இடத்துல நம்மளால ஏ தப்பா, பி தப்பா, சி தப்பா, டி தப்பா சொல்ல தெரியும். நம்ம தப்பு கண்டுபிடிச்சு பழகுனவங்க இயற்கையாவே. அதனால அந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம், தெரியுதோ தெரியல கண்டுபிடிச்சுப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அட்வான்டேஜ். அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கூட நம்ம இத்தனை வருஷம் காலேஜ் வரைக்கும் படிச்சதுனால நமக்கு தெரிஞ்சுதா கூட அங்க இருக்கும். ஸ்கூல் புக்கை படிச்சு தான் எழுதணும்னு கிடையாது, புக்ல இருக்கிறதான் கேட்கணுங்கிறதும் கிடையாது. அது எது வேணுமான்னு கேட்பாங்க, ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த இடத்துல அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா போட்டுருணும், ரீசனிங்லாம் நல்லா போட்டுருணும். இந்த ஏரியா வீக்கா இருந்தாலும் இங்கிலீஷ்ல இருக்காங்க போட்டீங்கன்னா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரீசனிங் யார் போடுறீங்களோ அவங்க தான் அந்த தடவை பாஸ் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசனிங் 40 கொஸ்டின் இருக்கு இல்லையா, யாரு வேகமா போட்டு பழகுறீங்களோ, எக்ஸாம் வரைக்கும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காம யார் போடுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சர்வீஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே புதுசா இருக்கும். ரீசனிங் தெரியும், வேகமா போட தெரியுமா, டைமுக்குள்ள 40 கொஸ்டின் சும்மா இல்ல. அந்த டைம்ல நீங்க 40 கொஸ்டின் போடணும், மூளையை கசக்கணும், நிறைய ஐடியாஸ் ஏற்கனவே இருக்கணும், மல்டிபிள் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கணும். அப்பதான் உங்க மூளையை அங்க யோசிக்கும், இந்த மாதிரி இதை யோசிக்கலாம்ல, அந்த மாதிரி யோசிக்கலாம். அந்த ஐடியாஸும் முன்னாடியே பார்த்துட்டு போனவங்க தான் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஆனா இந்த தடவை எல்லாரும் ஒரே லெவல்ல இருக்கிறதுனால நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். எல்லாருக்குமே ஒரே லெவல்லையா, அடுத்த வருஷம் இருந்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு செட்டு ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இந்த வருஷமே எழுதிட்டு ஓடிடலாம். அடுத்த வருஷம் உட்கார்ந்து இருந்தா ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணவங்க, அந்த பேங்கிங் எல்லாம் கூட உள்ள வருவாங்க. அப்புறம் எஸ்எஸ்சி படிக்கிறவங்க, பேங்கிங் படிக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னே போட்டுருவாங்க, நம்ம போயிடலாம்ப்பா 40 வருஷம் வந்துருது இல்ல. அதனால முடிச்சுக்குங்க. எங்க படிக்கிறோம், 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகள் சமூக அரசியல் இயக்கங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கணும் இந்த ஏரியாஸ். பகுத்தறிவு இயக்கம் பாருங்க, நீதி கட்சி, எவ்வளோ டிஃப்ரெண்ட் விதமா போராட்டங்கள் நடத்திருப்பாங்க தமிழ்நாட்டுல. இன்னைக்கு தமிழ்நாடு டெவலப்மெண்ட் உண்மையில டிராவிடியன் பார்ட்டிஸ்னு சொல்லுவோம். வேற அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணலையே, அப்பார்ட் ஃப்ரம் தட். ஆனா இந்த நீதி கட்சியும் தொடர்ந்து சுயமரியாதை இயக்கமும் அதை தொடர்ந்து திராவிட இயக்கங்கள்னாலதான் தமிழ்நாடு இவ்வளவு டெவலப்டா இருக்கு. ஒரு பக்கம் அடிச்சாலும் இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு, டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு நடந்திருக்கு இல்லையா. இது வேற ரெக்கார்ட் ஆகுது, என்னால பேசவே முடியல, ரெஸ்ட்ரிக்டடா பேச வேண்டியதா இருக்கு இல்லையா. நீதி கட்சி நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. நீதி கட்சி, பகுத்தறிவு வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம்னா ரொம்ப எப்படி படிக்கணும், அதுக்குள்ளே போய் படிக்கணும். எக்ஸாமுக்காக படிக்க கூடாது. தமிழ்நாடோட ஹிஸ்டரியை நான் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பாரு பெரியார் இப்படி எல்லாம் இருந்திருக்காரு, நம்ம சின்னதை செய்யறதுக்கே அடுத்தவன் என்ன நினைப்பானோ அப்படின்னு பயப்படுறோம். அவரெல்லாம் எப்படி தைரியமா அந்த காலத்துல அந்த காலகட்டத்துல செயல்பட்டு இருக்காருன்னு ஒரு உணர்வு பூர்வமா இந்த ஏரியாவை படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா இதெல்லாம். திராவிட இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எப்படி இந்த சொசைட்டி வளர்ந்து இந்த நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சங்க காலத்துல இருந்து அடுத்த வந்தோம், அடுத்த மாடர்னா வரும்பொழுது எப்படி அதர் ஸ்டேட், பீகார்ல போய் பாருங்க ஸ்டேட் எப்படி இருக்குன்னு, வெஸ்ட் பெங்கால போய் பாருங்க, சொர்க்கமாட்டம் இருக்கும் அவங்களுக்கு தமிழ்நாடுக்கு வந்தா. சதர்ன் ஸ்டேட் எல்லாமே சொர்க்கம் தான். அதுல ரொம்பவும் அமைதி பூங்கா தமிழ்நாடு தான். சும்மா எல்லாம் சொல்லவே இல்லை. நார்த் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சவுத் எப்படி இருக்குன்னு. நார்த் இந்தியன்ஸே நம்மளால அங்க என்ன பண்ண முடியல, ஒரு ட்ரெயின்ல போறோம், அங்கேயே ஒரே சலசலப்பா இருக்குது. இப்பெல்லாம் அவங்க ரிசர்வ் பண்றதே இல்ல. நம்மளும் நார்த் இந்தியன்ஸா மாறிட்டோமா என்னன்னு தெரியல. சம்டைம்ஸ் அப்படிதான் இருக்கு. நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம், பயங்கர ஒபீடியன், ரிசர்வேஷன் பண்ணிட்டு தான் அந்த போட்டியில ஏறுவோம் இல்லையா. இப்ப எல்லாரும் ஏறி ஏறி நம்ம அனுப்புல என்ன பண்றாங்க, ரிசர்வ் பண்றோமோ பண்ணலையோ டிக்கெட் எடுத்தா ஏதோ ஒரு போட்டியில ஏறிக்கலாம். அந்த ஆட்டிடியூட் அது என்னன்னா பாவர்ட்டி ஜாஸ்தியா இருந்துச்சு, அவங்களால ரிசர்வ் பண்ணி போக முடியாது, இருக்கிற எல்லாத்துலயும் ஏறிப்பாங்க. ரொம்ப பேசுனீங்க உங்க லக்கேஜ் எடுத்து அவங்க கீழே போட்டுவாங்க. நீங்க அவங்க லக்கேஜ் டிக்கெட் எடுக்கலன்னு போட முடியாது, உங்க லக்கேஜ் எடுத்து அவங்க கீழே போடுவாங்க. ஓடிட்டே இருக்கும், டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க ட்ரெயின்ல இருந்து. நீங்க பிடிக்கணும், இந்த லக்கேஜ் போனா போதுன்னு இருக்கணும், இல்லன்னா அவங்கள்ட்ட வாய் பேசக்கூடாது. சரியா. சோ அப்ப தமிழ்நாடு எப்படி டெவலப் ஆயிடுச்சு, இந்த பார்ட்டிஸ் பிளஸ் சமூக நீதி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நம்ம கிட்ட அது இருக்கு, இன்பில்ட்டா நமக்குள்ள இருக்கு. வெளியில எப்படி நடந்துக்கிட்டாலும் நமக்குள்ள அந்த சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் இங்க நம்ம பார்க்கலாம். இந்த தமிழ் சொசைட்டி ரிஃபார்ம்ஸ் பர்சனாலிட்டி, தந்தை பெரியார் இங்கே வருவாரு. தனித்தனியா வச்செல்லாம் நீங்க படிக்க வேண்டாம். தந்தை பெரியார், அறிஞர் அதர்ஸ், இங்கதான் ட்விஸ்ட். யார படிக்கிறது,
தெரியாது, யார வேணுமாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேரையும் நான் கண்டிப்பா கேட்பேன். அண்ணாவை பத்தி கொஸ்டின் இருக்கும், பெரியார் பத்தி கொஸ்டின் இருக்கும். ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிலையும் இருந்திருக்காரு, பெரியார் பகுத்தறிவு வளர்ச்சியில இருந்திருக்காரு, சுயமரியாதை இயக்கத்துல இருந்திருக்காரு. திராவிடன் டிகேலையும் அவர் தான் இருந்தாரு இல்லையா. திராவிடர் கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகமா மாறுது. திராவிடர் கழகத்திலையும் அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணா வந்திருக்காரு. சோ இந்த 2 பர்சனாலிட்டி இங்கேயே படிச்சிடலாம். நம்ம தனியா வச்சுட்டு நம்ம படிக்க வேணாம். ஆனா அண்ட் அதர்ஸ் வந்து யாருன்னா கேட்கலாம். அந்த பார்ட்டிஸ்ல இருந்தவங்க, இல்ல நமக்கு சீர்திருத்தவாதிகளா வைகுந்த பெருமாளை பத்தி படிக்கலாம் இல்லையா. சீர்திருத்தவாதி அயோத்திதாச பண்டிதர் பத்தி நம்ம படிக்கலாம். லேபர் பார்ட்டிக்கு இந்த சிங்காரவேலர் படிக்கலாம். இதுலதான் TSS ராஜன், சுப்பாராமன், இவங்க எல்லாமே நம்ம படிக்க போறது. இந்த சீர்திருத்த மற்றும் பலர்ல நம்ம அதை கொண்டுட்டு வந்துடுறேன். நான் உங்களுக்கு அந்த PDFல அதெல்லாம் கொடுக்குறேன். அந்த பர்சனாலிட்டியை சேர்த்து படிச்சது, ஏற்கனவே படிச்சது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கலாம் நமக்கு. அதுல திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறதாவும் நினைச்சுக்கலாம். நம்ம வேகமா போறதுக்கான கிளாஸாவும் இதை எடுத்துட்டு நம்ம படிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு சிலபஸ். இதுல எப்படியும் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும் கல்ச்சர்ல. அதுவும் ஹிஸ்டரி மாதிரி தான் இருக்கு, பாதி பார்த்து. மேல இருக்கிறது கம்ப்ளீட்டா ஹிஸ்டரி, தமிழ்நாடோட ஹிஸ்டரிய படிக்க போறோம். 2 பார்ட் 20 கொஸ்டின்ஸ். சூப்பரா படிச்சு 18 கொஸ்டினாவது போடணும். ரியாலிட்டி 20 out of 20 எடுக்க முடியாது. அதெல்லாம் சைல்டிஷ் பிஹேவியர். நம்மளாம் அடல்ட் தெரியும். 20 போடலாம்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா, பாரு ரீல் சுத்திட்டு போறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. எப்படி 20 நான் போட முடியும் அப்படின்னு. 18 போடலாம், 17 போடலாம், நல்லா படிச்சோம்னா. இல்ல 15ஆவது போடலாம். அதுக்கு கீழே போடனா ரிசல்ட் வராது, அடுத்த வருஷம் போடலாம். சரியா? ஸோ டிசைட் பண்ணிருங்க, இந்த வருஷம் போடலாமா அடுத்த வருஷம் போடலாமாங்கிறது. இப்ப நம்ம சப்ஜெக்ட்ல போயிடலாம். இந்த அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன் வந்து சார் கேட்கும்போது நான் சொன்னேன், வேணாம் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பசங்க ஹிஸ்டரியே வெளுத்துருவாங்க, ஒரே கிளாஸ்ல நடத்தினா அப்பப்ப நம்ம நடத்தி அந்த பாட்டை முடிச்சுக்கலாம் மராத்தாவா. ஆனா அது வந்து 3 வாரம் கொடுத்துருக்கறதுனால பரவாயில்ல. அந்த 3 வாரம்ல 2 வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். கர்நாடிக் வாரம், மைசூர் வாரம். ஏன்னா நான் படிக்கும் போது என் பக்கத்துல ஒரு பொண்ணு நார்த் ஈஸ்ட் இந்தியன், அது ஆக்சுவலா நான் சிவில் சர்வீஸ் படிச்சேன். ப்ரிப்பேர் பண்ணும்போது என் பக்கத்துல அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. அவ்வளோ ஹிஸ்டரி வந்து அந்த ப்ரொஃபசர் சூப்பரா எடுத்தாரு. அவர் எடுத்து அப்படியே அந்த பொண்ணு அந்த மைசூர் வாரத்திலே போயிடுச்சு, மைசூருக்கே போயிடுச்சு. கடைசியா திப்பு சுல்தான் செத்து போயிட்டாரு இல்லையா, சொல்லிட்டாங்க. அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்துல வச்சு அந்த கோயில் கிட்டே அவரை வந்து மர்டர் பண்ணிட்டாங்கன்னு அழன்னு அழுவுது. ஐயோ திப்பு சுல்தான் செத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்வால்மெண்டோட போனதுனால எப்பயுமே எனக்கு மைசூர் வார் தெரியும். திப்பு சுல்தான் செத்து போயிட்டாரு இந்த வார்ல, இந்த இடத்துல ஸ்ரீரங்கப்பட்டினத்துல அப்படிங்கறது. ஏன்னா பக்கத்துல அவங்கதான் எனக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தினாங்க மைசூர் வார்ல. சோ அப்ப கர்நாடிக் வாரம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மைசூர் வாரம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா கர்நாடிக் வார் படிக்கும் போது INMல ஜென்ரலா படிச்சுக்கோம். இப்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா உள்ள போய் வந்தவாசி, ஆம்பூர் அதெல்லாம் சேர்த்து நம்ம படிச்சுக்கலாம். அடையார் வார்லனா ரொம்ப யாருக்கும் சண்டை எந்த வருஷம் நடந்துச்சு, எதுல பிரெஞ்சு டிஃபீட் ஆனாங்க, எதுல பிரிட்டிஷ் டிஃபீட் ஆனாங்க, அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். சோ அது மாதிரி ஒவ்வொரு கிளாஸா நம்ம படிச்சுக்கலாம். இப்ப கொஞ்சம் நம்ம ஈஸியா இருக்கிற பார்ட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போய்க்கலாம். பாருங்க, ஏர்லி ரிவோல்ட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அதாவது புரட்சி, பாளையக்காரர்கள் சிலபஸ்ல இருக்கா, வேலூர் கிளர்ச்சி சிலபஸ்ல இருக்கா. சோ அப்ப ஸ்டார்டிங்ல என்ன கிளர்ச்சி வந்து தமிழ்நாட்டுல வந்தது அப்படின்னு சொல்லும் போது பாளையக்காரர்களை தான் நம்ம எடுக்க முடியும். பாளையக்காரர் கிளர்ச்சியில தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். யார பத்தி படிக்கலாம்? கூலித்தேவர் பத்தி படிக்கலாம், வீரபாண்டிய கட்டபொம்மன் படிக்கலாம், வேலு நாச்சியார் படிக்கலாம், மருது பிரதர்ஸ் படிக்கலாம், கோபால நாயக்கர் படிக்கலாம், சின்னமலை படிக்கலாம். யாரே புதுசா சொல்றாரு, அழகர் முத்து படிக்கலாமா, அழகு முத்துக்கோன் படிக்கலாம். வேற பொண்டி வீரன் பத்தி படிக்கலாம், சிவசுப்பிரமணியம் பத்தி படிக்கலாம். அவர் கூட வந்துடுறாரு இல்லையா, ஊமை துறை, இவங்க எல்லாம் கட்டபொம்மன் சொன்னாலே அவங்க எல்லாம் இன்க்ளூடட். மருது பிரதர்ஸ்னாலே கோபால நாயக்கர் எல்லாம் இன்க்ளூடட். எல்லா கதையும் இப்ப தெரியுது உங்களுக்கு.
அப்ப நான் ரிவைஸ் தான் பண்றோம். சரியா? சோ அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா பாளையக்கார ரூல் எப்போ வந்தது? 1529 இயர்லாம் உடங்க யாரு ஆட்சி காலங்கள்ல இது வந்தது அப்படின்னா நமக்கு நாயக்கர் காலம். நாயக்கர் யாருக்கு கீழே இருந்தாங்க? விஜயநகர கிங்டம். எஸ். அப்ப விஜயநகர கிங்டம் இருக்கு. விஜயநகர கிங்டம்க்கு கீழே நாயக்கரோட ரூல் இருக்கு. நாயக்கருக்கு கீழே பாளையக்காரர்கள் வந்து நமக்கு வர்றாங்க. இந்த அதாவது நாயக்கர் ரூல் முடிஞ்சு வெறும் பாளையக்காரர்கள் மட்டும் ஆகும் பொழுது அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் இருக்காங்க. பிரிட்டிஷ் கீழே ஆர்காட் நவாப் இருப்பாரு. ஆர்காட் நவாப் கீழே பாளையக்காரர்கள் வர்றாங்க. சரிங்களா? ஆனா ஆரம்பிக்கப்பட்டது நாயக்கர் வழியா நமக்கு ஆரம்பிக்கப்பட்டது வந்து விஜயநகர கிங்டம் வழியா தான் அது இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. இந்த வாராங்கல்ல பிரதாபருத்தன் வழியா வந்து அங்க அவர் நாயக்கர் ரூல வந்து வாராங்கல் பகுதியில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. இங்க யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு? விஸ்வநாத நாயக்கர் வந்து நமக்கு தமிழ்நாட்டுல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. முக்கியமா மதுரை சார்ந்த ஏரியா வந்து நாயக்கர் ரூல் வந்து ரொம்ப வருஷம் நமக்கு இருந்திருக்கு. மதுரை அது கீழே வந்து நாயக்கர்னா அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள்லாம் வந்துடுறாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, பாஞ்சாலங்குறிச்சி ஏரியா, சிவகங்கை, இங்க எல்லாமே நமக்கு பாளையக்காரர்களோட ரூல் இருந்தது. நீங்க சொன்ன பர்சனாலிட்டிஸ் எல்லாமே நம்ம தெரியும். அதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியாம இருந்ததுன்னா, ஏற்கனவே தெரியும் நமக்கு தெரியாம இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்ஸையும் நம்ம சேர்த்துதுல படிச்சுக்கலாம். சோ அப்ப அந்த ரூல பாளையக்கார ரூல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். விஸ்வநாத நாயக்கர் வழியா இன்ட்ரோடியூஸ் ஆகுது. பாளையக்காரர்கள் விருப்பப்பட்டுதான் அந்த அதாவது ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட வேலை வந்து வரி வசூல் செய்யறது, அந்த பகுதியை வந்து சட்டம் ஒழுங்கு வந்து பாதுகாக்கிறது, வசூல் பண்ண வரியில ஒரு பங்க மேல யார் அவங்கள ரூல் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது, இவங்க ஒரு பகுதியை வந்து எடுத்துக்கிறாங்க. சோ இதுல ஒரு கரிசனை எல்லாம் இருந்திருக்கு. இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நிலவரி வசூல் பண்றாருன்னா விளைச்சல் இல்லைன்னா கம்மியா வசூல் பண்ணுவாரு. ஆனா அந்த பிரிட்டிஷ் என்ட்ரி ஆகும் பொழுது என்ன ஆகுது, நமக்கு எவ்வளவு பிக்ஸ் பண்ணோமோ அதை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கும் போதுதான் இந்த கிளர்ச்சி எல்லாம் வருது. ஏன்னா அவர் வரிசையா கட்ட வேண்டிய கப்பத்தெல்லாம் கட்டிட்டு தான் வர்றாரு. ஆனா நடுவுல வந்து விளைச்சல் சரியா இல்லாததுனால நான் கம்மியா ஒரு தடவை கட்டாம விட்டுறாரு. அதனால ஒரு கிளாஷ் ஆகுது. அப்ப நம்மள இன்சல்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், எதிரா வந்து திரும்பிடுறோம். அந்த இடங்கள்ல நிறைய கூட்டணிகள் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் எதிர்ப்பா நமக்கு கிடைக்குது. சில பேர் பிரிட்டிஷையும் அதுல சப்போர்ட் பண்றாங்க. சில எட்டப்பன்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களாலதான் என்ன ஆயிடுச்சு, இவங்க எல்லாம் இறந்து போறதுக்கு நிறைய பேர் இறந்து போறதுக்கு காட்டி கொடுக்கப்பட்டு இறந்து போனாங்க. சோ அதுவும் அதனால ஜென்ரலா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க எட்டப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரீசன் என்ன, நமக்கு காட்டி கொடுக்கறதா இருந்தா மூவ் ஆக மாட்டேங்குது. பாளையம் அப்படின்னா பாருங்க, தமிழ்ல பாக்கலாமா இங்கிலீஷ்ல பாக்கலாமா? மெஜாரிட்டேரியன் தமிழா? மெஜாரிட்டிக்கு தான் ஓட்டிங். நகரவே மாட்டேங்குது. ரெண்டு விரல்லையும் நகரல, ஒரு விரலே வா. இதெல்லாம் நம்ம பேசினதுதான். இப்ப 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம கணக்குல வச்சிருக்கோம். ஆனா ப்ராமினென்ட்டா யாரு இருந்தாங்களோ அவங்கள பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். முக்கியமான பாளையக்காரர்களா யாரெல்லாம் இருந்தாங்க பாருங்க. அவங்களோட வேலைகளா வருவாயை சேகரிப்பது, அந்த பிரதேசத்தை வந்து ஆளுகைக்கு உட்படுத்துவது, சட்டம் ஒழுங்க வந்து நிலைநாட்டுறது, சர்ச்சைகள்லாம் வந்து நாட்டாம பண்றதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காவல் காக்கும் உரிமையை பாருங்க, படி காவல் இல்லைன்னா அரசு காவல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ இதுல ரெண்டா பிரிக்கிறோம், இந்த வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த ஊர்லாம் இருந்திருக்கும் பாருங்க. கிழக்கு பாளையம்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. சோ மேற்கு பாளையத்துல பாருங்க சிங்கம்பட்டி ஜமீன்லாம் வர்றாரு. சிங்கம்பட்டி ஜமீன் ஞாபகம் இருக்கா? சிவகார்த்திகேயன் படம் ஒண்ணு வருமே, சிங்கம்பட்டி ஜமீன் தானே அது.
அது படத்தை பார்க்கும்போது ஞாபகம் வரணும், இது படிச்சோம்ல மேற்கு பாளையம் அப்படின்னு. வரலையா? என்ன படம் அது? அதுல வர்றது அந்த சிங்கம்பட்டி, இதெல்லாம் வந்து கீழே சவுத்துல நடந்ததுதான். ஸோ இந்த மாதிரியான ஏரியா இதெல்லாம் கொஸ்டின் இதுன்னு கேட்க மாட்டாங்க. சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மேற்கு கிழக்குன்னு பாளையங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல இவங்க எல்லாம் மேற்குல இருந்தாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சப்போஸ் ஒரு லைன்ல கொடுத்து கொஸ்டினா கேட்டாங்கன்னா இந்த பகுதியில இருந்தவங்கன்னா கிழக்கு பாளையத்துல இருந்தாங்க அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹீரோவா யாரு இருக்காரு? பூலித்தேவர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோவா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு பாருங்க, நெற்கட்டும் செவ்வேல் அப்படிங்கிற இடத்துக்கு ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி அவரோட பகுதி தான் இருந்திருக்கு. அப்புறம் அது மாறுது பேர் இல்லையா, நெற்கட்டான் செவ்வேல் அப்படின்னு. ஏன்? வரிய கொடுத்தப்ப நெற்கட்டும் செவ்வேலா இருந்து வரி கொடுக்க மறுக்கும் பொழுது நெற்கட்டான் செவ்வேல் அப்படின்னு சொல்லி அவரோட ஊர் பேரே வந்து நமக்கு மாறுது. சோ இவர் தான் முதல்ல பிரிட்டிஷ எதிர்த்த ஒரு ஆட்சியாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கீழே பாளையக்காரர்களே ஃபர்ஸ்ட் அப்போஸ் பண்றாரு அப்படின்னா பூலித்தேவர் தான். பூலித்தேவர்னு சொல்றோம், புலி அடிச்சாரு அதனால புலித்தேவர் அப்படின்னு சொல்லியும் அவரோட பேர் இருக்கதா சொல்றோம். சோ அப்ப புலித்தேவர்னு சொன்னாலும் அவர் தான் வர்றாங்க, பூலித்தேவர் அப்படிங்கிறதும் அவர் தான் நமக்கு வர்றாங்க. பாருங்க, அந்த கிளர்ச்சி 1755 இருந்து 1767 நடந்த விஷயங்கள்லாம் இருக்கு. சோ பூலித்தேவன் அந்த பகுதிக்கு உட்பட்டு இருக்காரு இல்லையா, அந்த நெற்கட்டும் செவ்வேல் அப்படிங்கிற பகுதிக்கு உட்பட்டு அவரோட ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. சோ பிரிட்டிஷ் வந்து எப்பயும் போல வரியெல்லாம் கட்ட சொல்லும் பொழுது முடியாது அப்படின்னு எதிர்ப்பு முதல்ல தெரிவிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் ஆற்காடுல அப்ப நவாப்பா யாரு இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முகமது அலி இருக்காரு. ஆங்கிலேயருக்கு கீழே ஆற்காடு நவாப் முகமது அலி இருக்காரு. முகமது அலிக்கு கீழே பாளையக்காரர்கள்லாம் இருக்காங்க. சோ இந்த பாளையக்காரர்கள் அந்த ஆற்காடு நவாப்க்கு தேவையான வரியை கரெக்டா கட்டிட்டு இருக்காங்க. ஆனா பூலித்தேவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது அங்க இருந்து ஆற்காடு நவாப்போட படைகள்லாம் வருது. பாருங்க, மாஃபூஸ் கான் அப்படிங்கிறவர் வந்து அனுப்புறாரு. கர்னல் ஹெரான் வந்து பின்னாடி வராரு. ஃபர்ஸ்ட் யாரு வருவாங்க அப்படின்னா மாஃபூஸ் கான் அப்படிங்கிறவரோட தலைமையில ஆற்காடு நவாப்போட சகோதரர். இவர் தான் ஃபர்ஸ்ட் 1755 அந்த திருநெல்வேலி பகுதிகளை வந்து அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து மதுரையை கைப்பற்றிடுவார். ஆற்காடு எங்க இருக்கு நமக்கு? எங்க இருக்கு? எந்த ஏரியால இருக்கு? சென்னை ஏரியா, அந்த நார்த் இருக்கு இல்லையா, நார்த் தமிழ்நாடு ஃபுல்லாவே ஆற்காடு அந்த ரீஜன், வேலூர் அந்த ரீஜன்லாம் சொன்னோட நார்த்ல இருக்க ஆற்காடு. அங்கேருந்து வந்து மதுரையை கைப்பற்றிடுவாரு. மதுரையை கைப்பற்றோன்னே அவருக்கு என்ன ஆயிருக்கு? மாஃபூஸ் கானுக்கு ஆற்காடு நவாப் முகமது அலியோட சகோதரர் அவரு. சோ அவருக்கு என்ன ஆசை ஆயிருது, அடுத்தடுத்ததெல்லாம் கைப்பற்றணும்னு. அங்கேருந்து ஒரு இதுவும் வருது, பூலித்தேவர் வந்து எதிர்க்கிறாரு, அதனால திருநெல்வேலியை போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ திருநெல்வேலியை போய் அட்டாக் பண்ணதுக்கு மாஃபூஸ் கான் போகும்பொழுது ஆனா பூலித்தேவர் அவரால் வின் பண்ண முடியல. அதனால தோத்து வெளியில வந்துடுறாரு. வெளில வந்தவர் மறுபடியும் ஆற்காடு எல்லாம் போகல, அங்கேயே என்ன பண்றாரு, ஒரு கேம்ப் மாதிரி போட்டு கர்னல் ஹெரானையும் அவங்க அனுப்புறாங்க. அங்கேருந்து படைகளுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு கர்னல் ஹெரானோட படைகளையும் அவரால் வந்து பூலித்தேவர் வந்து அடிச்சு விரட்டிடுறாரு. இதுல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஆயுதங்கள் எல்லாமே மாடர்னைஸ்டா இருக்கும். நம்ம வந்து பெரிய மாடர்னைஸ்டாலாம் வச்சிருக்க மாட்டோம். வேல், கம்பு, கத்தி அது மாதிரிதான் வச்சிருப்போம். சில இடங்கள்ல பீரங்கிகள்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஹைதர் அலி பீரியட்ல, திப்பு சுல்தான் அவங்க எல்லாம் பீரங்கி